என்னோட செய்தியின் தலைப்பாக இருக்குது, you are in a mindful of God. நீங்கள் தேவனுடைய நினைவுல இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவருடைய நினைவுல இருக்கிறீங்க. Amen. You are in a mindful of God. God so mind on you. Amen. ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறார். Wow, is that so amazing? Amen. Hallelujah. ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம நினைக்கிறோமோ அல்ல நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு கூட அன்னைக்கு வேலை இருந்து தெரிந்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், மறந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த காலவெளியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சபையே நான் உன்னை மறுபடியும் நான் நினைவு கூறுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord say, church, this morning I'm so mindful on you. Amen. Hallelujah. அப்படியே பார்க்கும்போது இந்த ஆண்டவர் நம்மளை மைண்ட்ஃபுல்லாக நம்மளை நினைவு கூறுகிறார் என்றால் அதோடைய அர்த்தம் என்ன என்றால், ஆண்டவர் அவர் இம்மானுவேலாக இருக்கிறார், அவர் உங்களோடு இருப்பவராக இருக்கிறார். Amen. The Lord is always with you. That is why he say, Emmanuel, God is with us. Amen. Hallelujah. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறவராக இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். Amen. Hallelujah. Amen. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். இது ரொம்ப ஒரு விசேஷமான என்ன என்றால், நாம் இந்த உலகத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மளை நன்றாக அறிந்திருக்கிறார். The beautiful thing this morning, before we are formed and come into this earth, the Lord knew us very well. Amen. Hallelujah. இந்த காலவேளை உங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். தட்டுங்க, அடிக்க மாட்டாங்க அவங்க. Amen. Hallelujah. அப்படியே பார்க்கும்போது இந்த ஆண்டவர் உங்களோட இருக்கிறது மட்டுமல்ல, இந்த ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். இந்த காலவேளை நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஐயா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்கிறீங்க. இந்த காலவேளை நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அதற்கு விட ஆண்டவர் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் படைத்த ஆண்டவராக இருக்கிறார், ஏனென்றால் அவர் வல்லமையின் ஆண்டவராக இருக்கிறார், ஏனென்றால் அவர் சகல லோகத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார். Amen. Hallelujah. ஆகியால் இந்த காலவேளை ஆண்டவர் உங்களை குறித்து அவர் சிந்தனையில் எப்போதும் வைத்துக் கொண்டிருக்கிறார். Amen. இன்னும் சொல்லக்கூடமானால் ஏசாயா 41:10 பிரகாரம் அவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். Amen. நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காலவேளை நான் உங்களிடத்து சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் ஆண்டவர் அவர் உங்களை அவருடைய நீதியின் வலது கரத்தினால் அவர் உங்களை தாங்கிக் கொள்வார். Amen. தாங்கிக் கொள்கிறது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு பலத்தை தருவார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பலவீனமாக இருக்கிறவனுக்கு பலனை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். Amen. Hallelujah. ஆகியால் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Amen. The Lord loves you so much. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படி வைஃப் உட்காந்துருந்தாங்களா, ஹஸ்பண்ட் உட்காந்தா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. உருன்னு முறிச்சுக்கிட்டு சொல்லாதீங்க, சந்தோஷமா சொல்லுங்க. Amen. Hallelujah. The Lord loves us so much. Amen. Hallelujah. ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். Amen. ஆனால் இந்த காலவேளை அதே போலதான் ஒரு கேள்வி உங்களிடத்தில், நீங்கள் எவ்வளவாகவே ஆண்டவரை நேசிக்கிறீங்க? How much you are in love with God this morning? Amen. Hallelujah. இதே என்னோட செய்தி இல்லை, என்னோட செய்தியை பார்க்கும்போது the Lord is so mindful on you today morning. அங்க பார்க்கும்போது சங்கீதம் 115 12வது வசனம் எடுத்துக்கொள்ளுமா? சங்கீதம் 115 12வது வசனம் தமிழ் எடுத்து படிங்க டக்குனே மோசஸ். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். Amen. அங்க பார்க்கும்போது the Lord has been mindful of us. He will bless us. He will bless the house of Israel and he will bless the house of Aaron. அங்க பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் என்ன செய்கிறார்? நினைத்திருக்கிறார். வாவ் சொல்லுங்க, வாவ். ஆண்டவர் என்னை நினைக்கிறார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நினைக்கிறார். Amen. Is that so good? ஆண்டவர் நம்மளை நினைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். Amen. அங்க பார்க்கும்போது இந்த ஆண்டவர் நம்மளை நினைக்கிறார் என்றால் அநேக வேளையில நம்ம ஜனங்களால் மறக்கப்பட்டிருக்கலாம், முதலாளியினால் மறக்கப்பட்டிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல மறக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்துல இப்படி ஒரு மகன் இருக்கிறான்னு சொல்லி மறக்கப்பட்டிருக்கலாம்.
இப்படி ஒரு தம்பி இருக்கிறாருன்னு சொல்லி மறக்கப்பட்டிருக்கலாம், இப்படி ஒரு அக்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனா பிரியமானவங்களே, இந்த காலவெளி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய நினைவுல, தேவனுக்கு முன்பதாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். Amen. The Lord is so mindful of you this morning. Amen. Hallelujah. அப்படியே பார்க்கும்போது யோபு 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்ப்போம். Job chapter 19 verse 14. என் 10 ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். மறுபடியும் படிங்க. என் 10 ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். Amen. இங்க பார்க்கும்போது இந்த யோபுவோட வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவனிடத்தில் எல்லாம் இருந்தது. நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் இடத்துல நல்ல பிள்ளைகள் இருந்தார்கள். இப்படியாக அவர் இடத்துல நிறைய சொத்துகள், ஆஸ்திகள் இருந்தது. ஆனா அவர் இடத்துல வாழ்க்கையில ஒரு பயிற்சி வரும்போது, ஒரு சோதனை வரும்போது, அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது அங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? கையை விட்டு போகிறார்கள். அவனோட ஆடு மாடு சொத்துக்கள் எல்லாம் கைவிட்டு போகிறது. அவனோட பிள்ளைங்கள், அவனோட அடுத்த தலைமுறை என்ன செய்கிறாங்க? மரித்து போடுறாங்க. அவனிடத்துல ஒண்ணுமே இல்லாம வந்து நின்று கொண்டு இருக்கிறான். அவன் என்ன நினைச்சானா, என்னோட மனைவி கூட என்னோட கடைசி வரைக்கும் என்னோட கூட இருப்பாங்க, ஐ டூ யூ டூன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து நிக்கிறாங்க. அங்க பார்க்கும்போது யூ டூ யுவர் லைஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? உன் தேவனை நீ சபித்து விட்டு நீ மரித்து போன்னு சொல்றாங்க சொந்த மனைவி. இப்ப எப்படி இருக்கிறார்னா, யோபு தனி மனுஷனாக இருக்கிறான். நண்பர்கள் கைவிட்டார்கள், குடும்பம் கைவிட்டிருக்கலாம், வேலை இடத்துல கைவிடப்பட்டிருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ஆனா இந்த காலவெளி உங்களை இடத்துல சொல்கிறேன், the Lord is so mindful on you. Amen. ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். Amen. Hallelujah. The Lord so much interested in you. Amen. You are before the eyes of the Lord. தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். Amen. Hallelujah. அவர் கண்ணும் இருந்தும் பார்க்க முடியாத ஆண்டவர் கிடையாது, காது இருந்தும் கேட்க முடியாத ஆண்டவர் கிடையாது. Amen. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் அன்பானவர், உள்ளம் நிறைவுள்ள ஆண்டவராக இருக்கிறார். Amen. Hallelujah. அப்படியா பார்க்கும்போது இந்த யோபு மனுஷனால் அப்படியாக தள்ளப்பட்டு இருந்தான், கைவிடப்பட்டிருந்தான், ஒதுக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவன் தேர்ந்து கொண்டது ஒன்றே ஒன்று சிறந்த காரியம். என்ன என்றால், ஆண்டவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார். The Lord has a better plan for me. The Lord is before me. Amen. அல்லேலூயா. அங்க பார்க்கும்போது இந்த சங்கீதம் 115:12 நல்லா நம்மளுக்கு ஒரு அருமையான காரியங்கள் நினைவு கூறுகிறது. என்னென்றால், ஆண்டவர் நம்மளை எப்போதும் நம்ம நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். Amen. இந்த நினைவு கூறுது மட்டும் இல்லாமல் அங்க பார்க்கும்போது the Lord has been mindful of us and he will bless us. இதுல உண்மை என்ன என்றால், ஆண்டவர் எப்போதுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆனா அநேகவேளை நம்ம தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களோ, ஆண்டவரிடத்தில் சுகத்தையும், ஆண்டவரிடத்தில் பலத்தையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம டூ பிஸியா இருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் நம்ம வந்து நிறைய சொந்த சோர்சஸ் நம்ம பாய்க்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வழிகளை கற்றுக்கொண்ட காரியங்களை கொண்டு நம்ம எப்படியாச்சும் சாதிக்க பார்க்கிறோம். ஆனா படைத்த ஆண்டவரை நம்ம அநேகவேளை மறந்து விடுகிறோம். அதே தான் இந்த காலவேளை உங்களிடத்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார். அதே வேளையில நீங்கள் இந்த காலவேளை மீண்டுமாக ஒரு விஷயம் நீங்க ஆண்டவரை நீங்க நினைவு கூறுமானால் நீங்கள் ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையை பார்ப்பீர்கள். Amen. If as the Lord is mindful of you, in the same manner, if you are reminded this morning, if you are mindful of that God is living an act life, then you will experience His goodness and blessing in your life. Amen. Hallelujah. அங்க பார்க்கும்போது முதல் காரியம், God is always mindful of us. சங்கீதம் 49:15 பார்க்கும்போது படிங்க. சங்கீதம் 49:15. சங்கீதம் ஏசாயா 49:15. Isaiah 49:15. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளை இறங்காமல் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Wow, is that so amazing? Amen. அங்க பார்க்கும்போது even if a mother will forget her nursing child, God will never forget us. Amen. Hallelujah. இன்னைக்கு இப்ப காலவேளை பார்க்கும்போது almost like 70 to 80% எல்லாரும் பெற்றோர்களாக இருக்கிறோம். A lot of parents in the house this morning. There are times
நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. But there are times we forgotten the needs of our child. There are times we have been neglected our responsibilities. Amen. நம்மளோட பிள்ளைங்களோட தேவைகள் சந்திக்கிறதுக்கோ நம்மளோட பொறுப்புகளை நம்ம எப்படியாக சுமந்து கொண்டு இருப்பதுக்கோ ஒரு சில வேளையில நம்ம தவறி இருக்கலாம். ஆனாலும் இந்த காலவெளிங்க பார்க்கும் போது ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்காதவராக இருக்கிறார். Amen. அம்மா குழந்தைய பெற்று பிற்பாடு என்ன செய்வாங்கன்னா பிள்ளைய பார்த்துக்கொள்வாங்க. சில நேரம் பிஸியா இருக்குமா கொஞ்ச நேரம் கத்துட்டோம். ஆண்டவர் அப்படி கத்த விட மாட்டார், அப்படி தவிக்க விட மாட்டார். ஏனென்றால் ஆண்டவரோட நினைவுல நீங்கள் எப்போதும் இருக்கிறீங்க. Amen. You are in a mind of God. நீங்கள் தேவனோட நினைவுல இருக்கிறீங்க. அப்படி அங்க பார்க்கும் போது இது என்னத்தை குறிக்கிறது என்றால் we need to come to a rest in unwavering care of God. ஆண்டவருடைய பாதுகாப்புல, ஆண்டவருடைய இரக்கத்துல, ஆண்டவருடைய தயவுல நம்ம எப்போதும் காத்திருக்க வேண்டும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, காத்திருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களை நினைவு கூர்றாருன்னா நம்ம என்ன செய்யணும் என்றால் நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் செய்ய போற காரியங்களுக்கு நம்ம காத்திருக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் செய்ய இருக்கிற அற்புதத்துக்கு நீங்க காத்திருக்கணும். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வர போற மாற்றங்களுக்கு நீங்க காத்திருக்கணும். நீங்கள் காத்திருக்கிற வேலை தான் நீங்கள் கர்த்தருடைய பலனையும் கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய கிருபை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இப்படி இந்த காலையில் நம்ம பார்க்கும்போது எப்படி இந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறது அவங்க மறந்தாலும் கர்த்தர் மறக்காதவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆமென். The Lord will never ever forget us. ஆமென். அங்க பார்க்கும்போது இது என்னது குறிக்கிறது என்றால் அவருடைய அன்பு ஆழம் உள்ளதாக இருக்கிறது. The love of God is surpasses man's love. அவருடைய அன்பு சகல மனுஷங்களோட காட்டிலும் ஆழம் உள்ளதாக இருக்கிறது. அதுதான் அவருடைய அன்பின் பேரு அகாப்பே. ஆமென். நிரந்தரமான நித்தியமான அன்பாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், I love you, you love me. We are a happy family. In order to be in a happy family, we need to have the love of Jesus. Amen. Hallelujah. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய குடும்பத்துக்கு நடுவிலே கிறிஸ்துவின் அன்பு அங்க ஒரு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு அங்க வேறு பிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு நம்மளுடைய அன்புக்கு மேலாகவே காணப்பட வேண்டும். Because the Bible says, before you love me, I have loved you. ஆமென். நீ என்னை நேசிக்கிறதுக்கு முன்பதாக இன்னும் சொல்லக்கூடமானால் நீங்க போயிட்டு உங்க மனைவி இடத்துல I love you சொல்றது முன்னே ஆண்டவர் சொல்கிறார், Pastor James, I love you. Say, Vivian, I love you. Amen. Before you open your mouth and say I love you, God say I love you. Because you are in God's mind. நீங்கள் தேவனுடைய நினைவுல இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் அற்புதமானவர். ஆமென். ஒரு சாட்சி சொல்றேன். போன வாரம் திங்கக்கிழமை மண்டே என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு சிலர்லாம் இப்படியாக நம்ம பிகேகே ஹோம்ஸில் நம்ம மினிஸ்ட்ரி செய்கிறோம். அங்கே போய்ட்டு காலைல ப்ரீச் பண்ணுவோம். ஸ்டீவனுக்குலாம் தெரியும், நம்ம ஹோம்ஸில் போய் ப்ரீச் பண்ணுவோம். ஸோ அந்த மண்டே என்னோட டர்ன் பசைக்கூடாங்கில் இருக்கிற நம்மளோட சென்டர் ஃபாக் போய்ட்டு ப்ரீச் பண்ணோம் காலையிலேயே. ஸோ ப்ரீச் பண்ணுறது நான் எல்லாம் தயார்படுத்திட்டு என்னோட டேப் என்ன செஞ்சுட்டேன், என்னோட காடி பாண்டட் மேலே போய் வச்சுட்டு கேட்லாம் திறந்துட்டு காடி ரிவர்ஸ் கியரை போட்டு நேராக போயிட்டேன். எங்கே போயிட்டேன்? பசைக்கூடாங்க. எத்தனை டிராஃபிக் லைட்? ஏறக்குறைய ஒரு 13 டிராஃபிக் லைட் இருக்கலாம்ல. 13 டிராஃபிக் லைட் இருக்கும் தானே மாசஸ்? ஒரு 13-14 டிராஃபிக் லைட். நானும் போய்கிட்டு இருக்கேன். கடைசியா அந்த டிராஃபிக் லைட்ல போய் நிற்கிறேன். ஒருத்தர் காடி விட்டு வந்தாரு. நான் காடியில் ஆராய்ச்சிக்கிட்டு போயிட்டு பாட்டு சத்தமாக வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒண்டியா இருக்கிறோம்ல, ஒண்டியா இருக்கும்போது பாட்டு நல்லா பிளாஸ்ட் பண்ணிட்டு ஆராய்ச்சிக்கிட்டு காலில் போயிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் ஒருத்தர் காடியில் இறங்கி வந்தா நான் கண்ணாடில் பார்க்குறேன், என்ன இடிச்சிட்டாங்களோ மனசுல, இடிச்சிட்டாங்க போல, அதான் வராங்க இறங்கி. ஆனா அந்த மனுஷன் என்ன செய்ய, இறங்கிட்டு என்னோட டேப்லெட்டை கொண்டாந்து கையில கொடுக்குறாரு. என்னோட டேப்லெட் என்ன செய்யறாரு, கொண்டாந்து கையில கொடுக்குறாரு. கடைசி அது இருக்கும் ஒரு 14வது டிராஃபிக் லைட் இருக்கும், கடைசி டிராஃபிக் லைட். அந்த டிராஃபிக் லைட் ரைட்டு போட்டோன்னா அதோட எல்லாம் சென்ட் பண்ணி, அதோட எல்லாம் மேடு பள்ளமா இருக்கும். மேடு பள்ளமா இருக்கும், ரொம்ப குழியா இருக்கும். அதில் என்ன சொல்ல வரேன்னா, இது சாதாரண ஒரு டேப் தான், மனுஷர் செய்யப்பட்ட ஒரு பொருள்.
இந்த பொருள் அஃப்கோர்ஸ் என்னோட செய்திகள்லாம் இருக்குதுல்ல, இது முக்கியம்தான். இது காசு கொடுத்து தான் வாங்கினா, இலவசமாக கிடைக்கல. ஆனால் God is so mindful even in a little thing. Amen. என்ன ஆனுங்க, அந்த மனுஷன் வந்து சொல்றாரு, கது தட்டி டேப்பை வந்து கொடுக்குறாரு. நான் யோசிக்கிறேன், எப்படி என் டேப் உப்புனால வந்துச்சு அப்படின்னா யோசிங்க. ஒரு 13-14 டிராஃபிக் லைட், 13-14 டிராஃபிக் லைட்ல நிறைய பேர் பாட்டுக்கு வேலைக்கு போறவங்க, சிங்கப்பூர் வேலைக்கு போறவங்க, எத்தனை டிராஃபிக் லைட்னு பக்கத்துல வந்து நிறைய மோட்டர் கொசன்னு இருந்துச்சு. ஆனா ஒருவனும் என்னோட டேப்பை எடுக்கல. ஆமென். ஒருவனும் அவன் கண்களுக்கு முன்பதாக இந்த டேப்பு தெரியல. இது என்ன சொல்கிறார்னா, ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் why God, ஏன் ஆண்டவரேன்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஆண்டவரை தேடும் போது நம்மளுடைய உடைமைகளை ஒருபோதும் பிசாசானன் எடுக்க முடியாது. ஆமென். நாம் ஆண்டவரோட பிள்ளைங்களா இருக்கும் போது, நாம் தேவனை தேடுகிற ஒரு கூட்டமாக இருக்கும் போது, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு ஜனங்களா இருக்கும் போது, இது ஒரு சின்ன பொருட்களா தான் இருக்கலாம். ஆனா அந்த பொருட்களை கூட நம்மளுடைய எதிராளி நம்மளோட உடைமையை எடுக்க முடியாது. Why? Because the Lord, He is so mindful on you. ஆமென். ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரோட ஊழியங்களை செய்யும் போது, நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் ஆண்டவருக்கு என்று தீர்மானம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, எதுவுமே உங்களோட வாழ்க்கையில நீங்க இழக்க மாட்டீங்க. ஆனா நீங்க சுகந்தரிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே பார்க்கும்போது, இரண்டாவது காரியங்கள் பார்க்கும்போது, man may forget but God does not. மனுஷர்கள் மறந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒருபோதும் நம்மளை மறக்காதவராக இருக்கிறார். நான் மறந்துட்டேன், ஆனா ஆண்டவர் மறக்காதவராக இருக்கிறார். ஆமென். நம்ம மறக்கலாம், ஏன்னா நம்ம டூ பிஸி, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய காரியங்கள் சிந்திக்கிறதுக்கு இருக்கு. ஒரு சிலலாம் சிந்திச்சு தூங்க முடியாம கூட இருந்து கொண்டு இருக்கலாம். எப்படி செட்டில் பண்ண போறேன், எப்படி இது நடக்க போகுது, குழம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த காலையில உங்களிடத்தை சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய எண்ணத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வார். ஆமென். ஆண்டவர் நிச்சயமா அற்புதமான காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமென். அங்க பார்க்கும் போது ஆதியாகமம் 40வது அதிகாரம், Genesis 40:23, Joseph was forgotten by the cupbearer, but God orchestrated even in his perfect timing. யோசேப்பு படிங்க. ஆனாலும் பானபத்திரிக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆமென். இங்க பார்க்கும்போது இந்த யோசேப்பு வந்து அவனோட சொந்த குடும்பமே தம்பி இருக்கான்னு சொல்லி தம்பியை வித்துட்டானுங்க. தம்பியை வித்தது மட்டுமில்ல, அங்க பார்க்கும்போது இந்த யோசேப்பு கிடையாது. யாக்கோபோட சரித்திரத்துல பிள்ளைங்களோட லிஸ்ட்ல பார்க்கும்போது ஒருத்தன் காண போயிட்டான், மறக்கப்பட்டான். ஆமென். இந்த யோசேப்பு எங்க இருக்கிறார்னா, அந்நிய தேசத்துல அடிமையா காணப்படுகிறார். அடிமையா இருக்கிற இந்த யோசேப்பு இப்ப எப்படி இருக்கான், சிறைச்சாலை உள்ளுக்கு இருக்கிறாரு. சிறைச்சாலையில இருக்கிற இந்த பிரிசன்ல இருக்கிற இந்த யோசேப்பு நடுவுல 2 பேரு கூட இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு இருக்கும் போது அவங்களுக்கு கனவு கண்டாங்க. நம்ம அன்னைக்கு வேளை நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கோம், ஆனா கனவெல்லாம் நிஜமா ஆகுமான்னு சொல்லி ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமென். இங்க பார்க்கும் போது இந்த மனுஷன் கனவு கண்டாங்க. கனவு கண்டும் போது ஒருத்தனோட கனவு சொல்லப்படுகிறது, இன்னொருத்தனோட கனவு சொல்லப்படுகிறது. ஒருத்தனுக்கு குட் நியூஸ், ஒருத்தனுக்கு பேட் நியூஸ். இந்த குட் நியூஸ் நடக்கிற மனுஷன் என்ன செய்கிறார்னா, ஒரு யோசேப்பு சொல்கிறார், நீங்க வெளியாயிட்டோன்னு என்னை மறந்துடாதீங்க. அன்னைக்கு வேளை நம்ம அப்படிதான் நினைப்போம், இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா இவங்க நம்மளை மறக்க மாட்டாங்க, இவங்களுக்கு நான் இரக்கத்தை காட்டினா இவங்க மறக்க மாட்டாங்க. அதெல்லாம் செய்வதெல்லாம் நன்மைதான், செய்யுங்க. ஆனாலும் மனுஷனுக்கு முன்பதாக நம்ம எப்போதும் மறக்கப்படுவோம், தேவனுக்கு முன்பதாக நாம் மறக்கப்பட மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. We might be forgotten by man, but we are not being forgotten by God. ஆமென். அங்க பார்க்கும்போது இந்த யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறார். அவர் அந்த மனுஷனுடைய கனவோட விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த மனுஷனும் வெளியாயிட்டாரு. ஆமென். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த அதிகாரம் முதல் வசனம் 41 verse 1. அதே ஆதியாகமம் 41 அதிகாரம். வந்துருவீங்களா ஐயா சிறையிலேருந்து? ஓகே, போதும். இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த யோசேப்பு வந்து சிறைச்சாலையில இருக்கிறாரு. சிறைச்சாலையில ஸ்டேன் மறந்துடாதீங்க, ஜஸ்டின் மறந்துடாதீங்க. மறக்கலன்னு சொல்லிடுவார். மறக்க மாட்டேன்.
எப்படி நான் மறப்பேன்? நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க, நீங்க எனக்கு விளக்கத்தை கொடுத்தீங்க, வெங்காயத்தை கொடுத்தாரு. 2 வருஷம் மறந்து போயிட்டான். அடுத்த வசனம் பார்க்கும்போது 41 அதிகாரத்தில் 2 வருஷம் பிற்பாடு, after 2 years, now is a time for Joseph. ஆமென். 2 வருஷம் பிற்பாடு யோசேப்புக்கு ஆண்டவர் அற்புதமான காரியங்கள் செய்கிறதுக்கு வாசலை திறக்கிறார். மனுஷனால் மறக்கப்பட்டிருந்தான், குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டிருந்தான், அந்நிய தேசத்துல கூட அவனை சும்மா விடல, அங்கேயும் அவனை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அங்க கூட ஆண்டவர் யோசேப்போட கூட இருக்கிறார். ஆமென். அங்க பார்க்கும் போது சங்கீதம் 89:20 படிங்களேன். சங்கீதம் 89:20. God anointed David as his servant, showing his faithfulness despite human forgetfulness. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். இங்க பார்க்கும்போது இந்த தாவீது யார் என்று பார்க்கும்போது, தாவீதும் அப்படிதான். தாவீதுக்கு குடும்பம் இருந்துச்சு, அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்க. ஆனா அண்ணன் தம்பிங்க மத்தியில இவன் எப்படிப்பட்டார்னா, யோசேப்பே இல்ல, தாவீதே இல்லைன்னு சொல்லி மறந்து இருக்கிறாங்க. சாமுவேல் வருகிறாரு அபிஷேகப்படுத்துறதுக்கு, இஸ்ரேலுக்கு ராஜாவை தேடி கொண்டு வருகிறாரு. அங்க வரும்போது ஜெஸ்ஸி என்ன செய்கிறாருன்னா, மூத்தவனை இறக்குறாரு, 2வது இறக்குறாரு, 3வது இறக்குறாரு, 4வது அங்க இருக்கிறார், 5வது இருக்கிறான், 6வது இருக்கிறான், 7வது காண போயிட்டான். இன்னும் சொல்லக்கூடமானா, ஒரு அப்பாவுக்கு சொந்த மகன் இருக்கிறதே தெரியல, மறந்துட்டாரு. ஆமென். இங்க சாமுவேல் என்ன செய்கிறார்? அபிஷேகப்படுத்துறதுக்கு போறாரு. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இவன் கிடையாது. நோ 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 திஸ் ஒன். 2வது மனுஷன்ட்ட போறாரு, இவன் ஃபிட்டா இருக்கிறான், 6 பேக் இருக்கு. நோ 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 நோ. When God say no means it's really no. When God say yes, it is yes. அங்க பார்க்கும்போது கடைசியா கேட்கிறாரு, யாருன்னு கேட்கும். அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆடு மேய்க்கிறவாசி அவன் கீழ்த்தனம் பற்றவன் கிடையாது. குடும்பத்துக்கு முன்பதாக கீழே காணப்பட்டிருக்கலாம், சமுதாயத்துக்கு முன்பதாக கீழ்த்தனமா பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா தேவன் அவனை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர வைக்கிறதுக்கு பார்க்கிறார். ஆமென். அதே தான் இந்த காலையில் I'm telling you, you might trusting on people, you might trusting on someone else, but instead of trusting here and there, let your trust be on God this morning. Amen. இந்த காலவேளை உங்களோட நம்பிக்கை கர்த்தர் மேல் மற்றும் இருக்கட்டும். ஆமென். ஏனென்றால் அவர்தான் உங்க தலையை உயர்த்த பண்ணக்கூடிய ஆண்டவர். ஏனென்றால் அவர்தான் உங்களோட சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது இந்த தாவீது அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஆடு மேய்க்கிறவன் நினைச்சான், ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான், அதுதான் அவனோட வாழ்க்கை அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனை அபிஷேகப்படுத்தினார், ஆண்டவர் அவனை தயார்படுத்தினார், ஆண்டவர் சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்த்தார். அதே போலதான் இந்த காலவேளை, as the Lord is so mindful of you, the Lord will beautify your life. ஆமென். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை அழகுபடுத்துவார். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை நாரி போய் கிடக்குது, என் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி இருக்கு. யாருக்குங்க வாழ்க்கை அழுக்கு இல்லை? எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அழுக்கு இருக்கு. ஆமென். யாருக்கு வாழ்க்கையில கஷ்டம் இல்லை? எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனா நாம் சரியான நேரத்தில் கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு அழகுபடுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. The Lord will beautify your life. The Lord will beautify your family. The Lord will make way where there is no way. ஆமென். ஹல்லேலூயா. 3வது காரியங்களை பார்க்கும் போது, ஆமென், முதல் காரியம் பார்த்தோம், இப்படியாக ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். 2வது காரியம், நீங்க மனுஷனை நம்பாதீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். 3வது காரியங்கள், take hold on your opportunities. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த சந்தர்ப்பத்தை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் இப்படியாக ஜீவனாக இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தீர்மானம் செய்யுங்க. ஆமென். நாளைக்கு நான் ஆண்டவருக்காக தீர்மானம் செய்கிறேன் சொல்லி நாளைக்கு கிடையாது. நாளைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கோமா, நாளைக்கு நம்மள உயிரோட இருப்போமா தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறோம்னா ஆண்டவருக்காக வாழ கற்றுக்கொள்வோம். ஆமென். இன்னைக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா அவருக்காக நன்றி சொல்லி மகிமை செலுத்தி நம்ம வாழுவோம். ஆமென். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்மளுக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறாரா? வரும்போது பாஸ்டர் கூப்பிடும் போது, லீடர்ஸ் கூப்பிடும் போது அப்புறம் ஸ்டாப் பண்ணுவோம். நோ,
If you have talents, use it for God to be glorified. அதை பயன்படுத்துங்க ஆண்டவர் மகிமைப்படுகிறதுக்கு. ஆமென். அல்லது அங்க பார்க்கும்போது லூக்கா 23வது அதிகாரம் 42 43 படிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரிதரிசிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். Amen. The thief on the cross sees a moment to cry out to Jesus and his prayer was immediately answered. அங்க பார்க்கும்போது நமக்கு எல்லாரும் Passion of Christ நீங்க பார்த்திருப்பீங்க, இல்ல யோவான் சுவிசேஷ புத்தகத்தை நீங்க படித்திருப்பீங்க. ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. எத்தனை பேரு? 2 பேரு. லெஃப்ட்ல ஒருத்தங்க, ரைட்ல ஒருத்தங்க. ஆனா கணக்கா ஜீசஸ் சென்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஜீசஸ் ஹேவ் டு பி சென்டர் ஆஃப் அவர் லைஃப். ஆமென். ஜீசஸ் ரைட்லயோ லெஃப்ட்லயோ வைக்கிறதுக்கு இல்ல, நடுவுல நம்மளோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் அவர் முதல் இடத்துல வைக்க வேண்டும். ஆமென். அங்க பார்க்கும்போது இந்த பக்கத்துல லெஃப்ட்ல ரைட்ல இருக்கிறாங்க. இந்த லெஃப்ட் ரைட்ல இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால், if you are indeed son of God, get down from the cross, prove yourself to the world. பக்கத்துல இருக்க சொல்றான், நீ உண்மையால தேவகுமாரனா இருந்தா சிலுவையில இருந்து இறங்கி வா. பாருங்க, அவனுக்கு தெரியும் சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறோம், நம்மளும் சாவ போறோம். அந்த சாவற நிலைமையில கூட அவனோட பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. பாஞ்சா கூறாங்க, ரொம்ப ஒரு சரியில்லாத பேச்சா இருக்கிறது. ஆனா இன்னொருத்தன் இந்த சைட்ல இருக்கிற என்ன சொல்றாருன்னா, தேவனே என் பாவத்தை மன்னியும், நீங்கள் பரதேசில இருக்கும் போது என்னை நினைவு கூறுங்க சொல்லி அவன் ஊக்கமா ஜெபிக்கிறான். அவனுக்கு தெரியும் நான் ஒரு பாவி, அவனுக்கு தெரியும் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் திருடன் தான், நான் பொய்க்காரன் தான், நான் ஏமாத்தினதான் உண்மை. ஆனா அந்த சிலுவை, அந்த கடைசி மரணம் பரியந்தம் பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஒற்றுக்கொள்கிறான், ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் நினைவு கூறுங்க. Lord, please be mindful of me. Lord, please remember me when you go to paradise. ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உன்னை பரதேசில நான் நினைவு கூறுவேன். In the same manner, it has been given us an opportunity to seek Him in all situations. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் தேடுவதற்கு நம்மளுக்கு நேரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவரிடத்தில் எப்படியாக நம்ம காரியங்கள் கேட்பதற்கு, நடப்பதற்கு, செய்வதற்கு அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியில வந்துட்டு இல்லை, இப்பயே. Because Jesus is the key, because Jesus is the answer for every question. Amen. Hallelujah. ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான், ஆண்டவர் இயேசு தான் அந்த திறவுகோல், ஆண்டவர் இயேசு மட்டும்தான் அதுக்கு வேண்டிய பதிலாக இருக்கிறார். ஆமென். அங்க பார்க்கும்போது அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் பார்க்கும்போது அங்க சொல்லுது, I am the way, the truth and the life. No man can come to me. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அது அந்த திருடனாக இருக்கிறவன் நன்றா அறிந்திருக்கிறான். நான் பரலோகத்துக்கு போகணும் என்றால், நான் இப்படியாக பரதைஸ்ல காணப்படணும் என்றால், ஆண்டவர் இயேசு தான் அந்த வழி. ஆமென். இன்றைக்கு நம்ம இங்க நல்லா வாழலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், ஆனா இது நிரந்தரம் கிடையாது. பக்கத்துல சொல்லுங்க, டெம்பரரி ப்ரோ. திஸ் ஆல் டெம்பரரி. இருக்கிறது நல்லா சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நீங்க எடுத்துட்டு போறது எது தெரியுமா? உங்களுடைய ஆத்மா. அதுதான் விலையேறப்பட்ட ஒரு காரியங்களா இருக்கிறது. வெரி வெரி காஸ்ட். ஏன்னா ஏன் வெரி வெரி காஸ்ட்லின்னு சொல்றேன்னா, ஏன்னா அந்த ஆத்மாக்காக இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பு சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். Amen. Hallelujah. Because Jesus paid the price for you 2000 years ago. ஆமென். அங்க பார்க்கும்போது ஆகையால் அவரை தேடுவதற்கு, அவரோட சத்தியத்துல காணப்படுகிறதுக்கு, அவரோட உண்மையில காணப்படுகிறதுக்கு, அவரோட வழியில காணப்படுவதற்கு தாமதமாக்காதீங்க. ஆமென். இன்னைக்கு இந்த காலையில உங்க இடத்த நான் சொல்லுகலாம், ஆராதனை முடிஞ்சா நம்ம எல்லாம் போயிடலாம். ஆனா நாளைக்கு நம்ம மறுபடியும் சந்திப்போமா தெரியாது. ஒருவேளை அடுத்த வாரம் சந்திக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவேளை சந்திக்க முடியலன்னா, it's never too late to come back to the heart of the Father. It's never too late to come back to sit at the presence of God. அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறதுக்கு தாமதமாகவில்லை. ஆமென். கடைசியாக 4வது காரியங்கள் பார்க்கும்போது, God honors and remember the faithfulness. ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, கனப்படுத்துகிறார்.
யார? உண்மை உள்ளவர்களை, விசுவாசமாக இருக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். God is not unjust and does not forget the love and the service shown by his people. படிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் உங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது நீங்கள் எதெல்லாம் ஆண்டவருக்காக செய்திருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு வேண்டிய பலனை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள், நீங்க ஆண்டவருக்காக விதைக்கிற விதைகள், நீங்க ஆண்டவருக்காக ஆத்மா ஆதாயம் பண்ணுகிற காரியங்கள், நீங்க ஆண்டவருக்காக ஜனங்களுக்காக மிஷனுக்காக கொடுக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ரெட்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அங்க பார்க்கும்போது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளையை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். இங்க பார்க்கும்போது ஹானாளோட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹானா ஜனங்களோட பார்வைக்கு முன்பதாக மறக்கப்பட்டிருந்தார்கள், சமுதாயத்துல மறக்கப்பட்டிருந்தார்கள். ஹானா சொந்த கணவர்னால மறக்கப்பட்டிருந்தாங்க. இன்னும் சொல்லக்கூடமானால் தேவ ஆலயத்துல ஹேனா வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எலியா கேட்கிறாரு, எலி கேட்கிறாருங்க, நீங்க என்ன தண்ணி போட்டு என்ன முனைவிக்கிட்டு இருக்கிற, யூ மீனோம்கா, ஆமென், ஏன் முனைவிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த சூழ்நிலை மேலாக பார்க்கும்போது ஆண்டவர் ஹன்னாளோட ஜெபத்தை கேட்டார். ஹன்னாள் பண்ண பொருத்தனை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் கனப்படுத்துவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த காலவேளை நீங்கள் ஆண்டவருக்காக எடுக்கிற தீர்மானம் ஒவ்வொருத்தையும் கர்த்தர் அதை கனப்படுத்துவார். Every decision that you are making today morning, God will honor you. Amen. Every sacrifice that you have been done, God will honor and reward you back. Amen. Don't think that you have been wasted your time, you have been wasted your life, you have been wasted your resources. No. Actually, you are investing and you will get back the return. Amen. Not double, but 30, 60 and 100 folds. Amen. 30 60 100 கர்த்தர் எண்ணிக்கை அதிகரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும், செய்கிற ஒவ்வொரு தீர்மான நடுவில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அங்க பார்க்கும்போது, that's why I'm encouraging you this morning, always remember that God is so mindful of you. ஆமென். ஆண்டவர் உங்களை நினைவுகூர்றவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக பார்க்கும்போது, from your pain to the purpose. Many of the time we carry the pain inside of us. ஆமென். நம்ம வலிகளை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம், வேதனையை நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வேதனை, அந்த வலி இருக்கும் போது அது என்ன செய்யணும், அந்த வேதனை அதிகரித்து தான் வந்து கொண்டு இருக்கும். அதுல ஒரு முன்னோக்கம் இருக்காது, அதுல ஒரு எதிர்காலம் இருக்காது. ஆமென். நாளடைய என்ன ஆகும், அந்த வேதனை நம்மளே சோர்வுக்குள்ளாக கொண்டு போயிடும். நாளடைய இந்த வேதனை என்ன செய்யணும், நம்மளை பலவீனத்துக்கு மாறுதியாக மாற்றிவிடும். The pain will turn you into sleepless night. The pain will turn you from far away from God. The pain will turn away you from the presence of God. The pain will turn you from people. ஜனங்களை விட்டு தூரமா இருக்கிறதுக்கு, ஐசோலேட்டடா இருக்கிறதுக்கு இந்த வலியானது என்ன செய்யுமா, உங்களை அநேக வேளை பிரித்து எடுக்கும். ஆனா இந்த காலவில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களோட வலியின், உங்களின் வேதனை நடுவில் என்னோட நோக்கம் காணப்படும். Amen. There will be a purpose. Amen. பார்க்குமானா Genesis 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும். ஓகே, மறுபடியும் படிங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
Amen. அங்க பார்க்கும்போது Joseph acknowledged that God made him forget his troubles and turn his pain into blessing. ஹல்லேலூயா. அவனுடைய வருத்தத்தை, அவனுடைய வேதனையை காரியங்கள் கர்த்தர் என்ன செய்யறார், மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அதனால அவன் மகனோட பேர் வைக்கிறான் மன்னாசே. ஆமென். இன்னைக்கு அதே போலதான் உங்களோட வருத்தத்தின் நடுவிலே, உங்களோட வேதனை நடுவிலே, உங்களோட போராட்ட நடுவிலே, உங்கள் சோர்வின் நடுவிலே, உங்களுடைய எல்லா நடுவிலும் கர்த்தர் உங்களுடைய ஏமாற்றத்தை மாற்றி போட்டு அவருடைய நன்மை பார்க்க கர்த்தர் செய்வார். Because the Lord is so mindful of you. Amen. Hallelujah. உங்களுடைய போராட்ட நடுவிலே கர்த்தருடைய இரக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய அன்பில்லாத இடங்களை நீங்க தேவனுடைய அன்பை நீங்க பார்ப்பீங்க. உங்களோட பலவீனமாக இருக்கிற இடத்துல நீங்க தேவனுடைய பலத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஏமாற்று நடுவிலே மறுபடியும் எங்கெல்லாம் நீங்க தோர்த்து போனீங்க, உங்களை தோர்த்து போன அந்த களத்துல கர்த்தர் மறுபடியும் உங்களை உயர எழும்ப செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம பார்க்கும்போது இந்த கழுகானது உயரங்களில் பறந்து கொண்டு இருக்கும். ஆமென். கழுகு கோழி கிடையாது. கோழிங்களோட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, கீழே அப்படியே கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளோட பானையில கோழி கறியா இருக்கிறதுக்கு அதோட பர்பஸ் கிடையாது. ஆனா இந்த கழுகு என்ன செய்யும் என்றால், அது பறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதே போல அந்த கழுகு என்ன செய்யணும், ஒரு காலகட்டம் வரும்போது இந்த ஈகிள் என்ன செய்யணும், அது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்க்குள்ளாக வரும். அந்த ரெஸ்டிங் பிளேஸ்ல வரும்போது அது என்ன செய்யணும், அது நகத்தை உடைச்சு போடும், ரெக்கைகளை எல்லாம் பிச்சு போடும். ஆமென். அது தோற்றத்தை அழகா இருந்த அந்த கழுகோட தோற்றத்தை இப்ப எப்படி இருக்கும்னா, ஒரு கோழி கறி ஆக போகிற ஒரு கோழியோட நிலைமை மாதிரி இருக்கும். முடியெல்லாம் உரிக்கப்பட்டு. அநேக வேளை நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. உடஞ்சி போய் ஒட்ட முடியாம பிஞ்சி போய் நூலாக ஆகப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருக்குள்ளாக நீங்கள் காத்திருக்கும் போது, ஆமென், as you wait in the Lord this evening, this morning, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கும் போது, ஆமென், எப்படி இந்த கழுகு ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல மாதங்களுக்கு அதோட புது முடி வருகிறதுக்கு அது காத்திருந்துச்சு. பல மாதங்களுக்கு அது காத்திருந்துச்சு, அது நல்ல ஒரு புதிய நகம் வருகிறதுக்கு. அதே வேளை அந்த கழுகு என்ன செஞ்சா, பல மாதத்துக்கு அதோட கண்ணு மங்கி போன அந்த கண்ணுக்கு இப்ப புதிய ஒரு தரிசனம், புதிய ஒரு இலக்கை பார்ப்பதுக்கு, ஒரு புதிய ஒரு விஷன் அது பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த கழுகு காத்திருக்கும். காத்திருந்து அது சோர்ந்து போகல. ஆனா அந்த கழுகுக்கு தெரியும், நான் கீழே கோழிங்களோட மேயக்கூடிய ஒரு கூட்டம் கிடையாது, நான் உயரங்களை பறக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பிராணின்னு சொல்லி அந்த கழுகுக்கு நல்லா தெரியும். இந்த கழுகு என்ன செய்யுதுன்னா, இந்த புதிய பலன் வரும்போது, புதிய கழுகு இந்த புதிய இந்த முடிகளை நிரக்கப்பட்டு இது என்ன செய்யுதான், இப்ப ரெக்கைய உயரங்களாக அப்படியாக விரித்து கொண்டு உயரம் பறக்கும் போது, இனி அது என்ன செய்யணும், இன்னும் கூர்மையாக காரியங்களை பார்க்க செய்யும், இன்னும் கூர்மையாக காரியங்களை செய்யும், இன்னும் வேகமா காரியங்களை பிடிக்க முடியும், இன்னும் உயரமாக அதனால பறக்க முடியும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில எல்லா வேதனைக்கு நடுவாக ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா நம்ம வேதனையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதனை தான். அந்த வேதனை நடுவில் வேதனையை பிடிச்சு கொண்டு இல்லாமல் ஆண்டவர் இயேசுவோட பாதத்தை நாம் பிடித்து கொண்டு இருக்கும் போது அவர் மறுபடியும் உங்களை உயர பறக்க செய்வார். ஆமென். அவர் மறுபடியும் உங்களை உயரங்களை பறக்க செய்வார். ஆமென். வேதனையான காரியங்கள் தான், அவமானமான காரியங்கள் தான். எஸ், அந்த அவமானத்தை பிடித்துக் கொண்டிருக்க முடியாது. We need to let go the past in order so that we can see the future, in order so that we can have a better hope, in order so that we can rise up like an eagle. Amen. Hallelujah. இந்த காலவேளை ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே நான் உங்களை நினைவு கூறணும். Can we do that? God, every situation I want to be reminded that you are with me. நீங்கள் என்னோட இருக்கிறீங்க ஆண்டவரே. Amen. Bank account கோசமா இருந்தாலும் doesn't mean God is not with you. God is with you. Amen. ப்ரொமோஷன் இல்லைனாலும் நினைக்காதீங்க ஆண்டவர் இல்லைன்னு. இன்னைக்கு ப்ரொமோஷன் இல்லை, ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. ஆமென். நினைக்காதீங்க இன்னைக்கு எனக்கு பிஸ்னஸ் இன்னைக்கு ரொம்ப வேர்ஸாக இருக்கு, க்ளோஸ் ஏர்ஜில் இருக்கு. No, doesn't mean God has no hope for you. God has a hope and beautiful plan for you. Amen. Doesn't mean you are single forever. No, there's someone will come, bro. Amen. Hallelujah.
ஆண்டவர் கொண்டு வருவார். Doesn't mean you so long you're expecting for a child. Doesn't mean God is not working. Come on. ஆண்டவர் மேகி மீ கிடையாது. சும்மா அப்படியே மேகி மீ போட்டோன்னு on the spot வாயில வரணும்னு கிடையாது. அப்படி கிடையாது. அந்த போடுறதுக்கு கூட டைம் ரிக்வயர்மெண்ட் தேவை. அதில் போட்டிருக்கலாம் மேகி மீ 2 minutes ஆஜா. ஆமா இல்லையா? 2 நிமிஷம். ஆனால் அந்த 2 நிமிஷம்னு சொல்லிட்டு அந்த 2 நிமிஷத்தை நம்பி நம்ம அதை தயார்படுத்துக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிரும். ஆமா இல்லையா? மங்கு எடுக்கணும், தண்ணி ஊற்றணும், கொதிக்க வைக்கணும், பேக்கெட்டை திறக்கணும், அப்புறம் கிண்டி பார்க்கணும், அப்புறம் டேஸ்ட்டு கணக்காக இருக்கும் அதையும் பார்க்கணும், அப்புறம் தான் நிம்மதியாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் ஆயிரும். அல்ப ஒரு மேகி மீக்கே நம்மளால அதுக்கு ரஷ் பண்ணுறோன்னா, கர்த்தர் உங்களை அவரோட சித்தத்தின் பிரகாரம் கர்த்தர் படைத்திருக்கிறார். இன்னும் சொல்லக்கூடாமல் உங்களை தாயோட கருவில் உருவாகிறது முன்னுக்கே உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். உங்க மேல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார், நல்ல எதிர்காலங்களை வைத்திருக்கிறார். அப்படியானா அவரு கொஞ்சம் தாமதமாக்கினா அதுக்கு ஏங்க நம்ம கோச்சிக்கணும்? இன்னைக்கு தாமதமாக்கலாம். Doesn't mean God is fail. Today might be delay, but tomorrow is yours. Today your number might be long queue, but next is yours. Amen. Therefore, be reminded this morning that God is so mindful of you. Amen. நம்ம யாரும் இழந்தவனமாக இந்த காலவிலே ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் உங்க வாழ்க்கை, உங்க சூழ்நிலை, உங்களுடைய எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுங்க. The Lord is so mindful of you. ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். Thank you Jesus. அவரை மட்டும் நோக்கி பாருங்கள். Come on, surrender your pain, especially this morning. Your pain, உங்களோட வேதனையான காரியங்கள் நீங்க பிடித்து கொண்டிருக்காதீங்க. ஐயோ அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. No. This morning, surrender everything into God's hand.